விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வினர் திவ்யா அவர்களை பற்றி அவங்களுடைய தோழியான சக நடிகையான நேஹா அவர்கள் ஒரு ஈவெண்ட்டில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது 2 பேருமே விஜய் தொலைக்காட்சியில் பாக்கியலட்சுமி சீரியலில் நடித்தவங்க தான், ஒன்றா நடித்தவங்க. ஸோ இவங்க நேஹா என்ன சொல்லியிருந்தாங்க திவ்யாவை அப்படின்னா, இவங்க ஒரு அம்மா போல் கூடவே இருந்து நம்ம கூட இருக்கிறவங்கள எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் டவுனாக ஃபீல் ஆகாத மாதிரி, நம்மள டவுனாக ஆக்காத மாதிரி பக்கத்துலேயே இருந்து ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிறவங்க தான் திவ்யா. ஸோ இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள, உங்களுக்கு இத்தனை நாள் நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களுக்கு அந்த ஒரு பேர் இது எல்லாமே கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போங்கன்னாங்க. அதுக்கு ஏற்றார் போலவே அவங்க அந்த ட்ராஃபியை தூக்கிட்டு இப்படி நிற்கக்குள்ள அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நான். ஏன்னா திவ்யா திவ்யாவாக இருந்து இந்த ட்ராஃபியை ஜெயிச்சிருக்கா. எத்தனையோ கேரக்டர்ஸ் சீரியலில் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் திவ்யாவாக இருந்து மக்களுடைய மனசை வென்று இந்த ஒரு ட்ராஃபியை ஜெயிச்சிருக்காங்கன்றது மிகப்பெரிய விஷயம். அண்ட் உங்களுடைய எல்லா அன்புக்குமே திவ்யா ரொம்பவே டிசர்விங்கான ஒரு பர்சன் தான். அந்த அளவுக்கு ஒரு ஜெனைனான ஒரு பர்சன். அண்ட் எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் அப்பா அம்மா கிட்ட 100% சொல்ல முடியாது. ஒரு நண்பன் வேணும், ஒரு தோழி வேணும் இல்லையா? அது மாதிரி தான் திவ்யா. இவங்க கிட்ட நான் என்னுடைய லைஃப் கிரைசிஸை ஏதாவது நான் சொன்னாலும் அந்த ஒரு சமயம் தட்டி விட்டுட்டு போன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அதை சொல்கிறதுக்குன்னு ஒரு தோழி வேணும் நமக்கு. அதுதான் திவ்யா. அவ்வளோ ஒரு மோட்டிவேஷ்னலாக நம்ம லைஃப்பை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அவங்க இந்த டைட்டில் வின் பண்ணது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு ரொம்பவே எமோஷ்னலாகவே பேசியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.